முழு அத்தியாயங்களையும் தினமும் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். என்னப்பா அது வந்தவங்க அப்படி அவங்க துக்கம் சரி தானே வந்திருக்காங்க. எங்க அம்மா உயிர் போனதே இவனாலதான். ஏன்பா நடந்திருக்கிறது ஆக்சிடென்ட், அதுக்கு நீ முத்துவ குறை எப்படிப்பா? நடந்தது ஆக்சிடென்ட் இல்லங்க, கொலை. அது பண்ணதே இவன் தான். இவன் எங்க அம்மாவை பார்க்க கூடாது. அருண், உங்க சிச்சுவேஷன் புரியுது. அதுக்காக நீங்க முத்துவ சொன்னா எப்படி? அவர் பார்த்துட்டு போறாரு. நீங்க பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. மாப்ள, உங்க கோவம் எதுவா இருந்தாலும் அத காட்டுற நேரம் இது இல்ல. வேற எப்ப கோவப்படணும்? வேற எப்ப கோவப்படணும்? நானும் மனுஷன் தான், எனக்கும் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இன்னும் சாகல. அருண், துக்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வேண்டாம்பா. அவங்க இங்க பிரச்சனை பண்ண வரல, உன் துக்கத்துல பங்கு ஆனது காரணமே உங்க புள்ள தானே. எனக்குன்னு இருந்தது எங்க அம்மா மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இனிமே அது எப்பவுமே முடியாது. என் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் எங்க அம்மா வாழ்ந்தாங்க. அவங்களை என்கிட்ட பிரிச்சது இவன் தான். ஆக்சிடென்ட் பண்ணது செல்வம்பா, முத்து இல்ல. இவன் ஃப்ரெண்டு தானே அவன். இவன் சொல்லிதான் அவன் பண்ணிருக்கான். என் அம்மா கூட இவன் தான். அருண், பெத்தவங்களை இழக்கிறது சாதாரண வழி இல்ல. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நாங்க சண்டை போடுவ பிரச்சனை பண்றக்கோ அல்ல. கடைசியா உன் முகத்தை ஒரே ஒரு தடவை என் அம்மா முகத்தை நீ என்னடா பார்க்கணும்? உன் ஃப்ரெண்டை வச்சு எங்க அம்மா இடிச்சு கொண்டுட்டு இப்ப நல்ல விஷயம் போடுறியா? அருண், வண்டியை ஓட்டுனது முத்து இல்ல. ஏன் கோபத்தை இவங்க மேல காட்டுற? கடைசியா பார்க்க வர்றாங்க, அத கூடாதுன்னு சொல்லக்கூடாதுப்பா. சார், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா இவனுக்காக நீங்க பேசாதீங்க. இவன் என்ன பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான், அதை இன்னைக்கு பண்ணிட்டான். ஏங்க இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க? அவர் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கிறவர் கிடையாது. அவர் மத்தவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாரு. ரெட்ட விஷயத்தை நீங்க நம்பலாம். எனக்கு தெரியும் இவன் யாருன்னு. மாப்ள, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப அங்க பாத்துட்டு போயிட்டோம். ஆமாங்க, கடைசி ஒரு தடவை அத்தை முகத்தை பாத்துட்டு போட்டுமே. உங்க அக்கா வேணா பார்க்க சொல்லு. ஆனா இவன் அம்மா முகத்தை பார்க்க கூடாது. அவனை அப்படியே திரும்பி போக சொல்லு. புரிஞ்சுக்கோ, ஒரு தடவை மட்டும். இப்ப நீங்க இருந்து போல, இதே இடத்துல இன்னொரு சாவு விழும். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் இப்ப இருக்கிற நிலைமையில எதையும் புரிஞ்சுக்க மாட்டார். நம்மளால எதுவும் சங்கடம் வேணாம். போலாம். എടി ശ്രുതി എവിടെ? அந்த மீனாவோட தங்கச்சி மாமியார் மരിച്ചു പോയില്ലേ, അവിടെ പോയിട്ടുണ്ട്. അവൾ എന്തിനാ അവിടെ പോയത്? ശ്രുതി അണ്ണാമല വീട്ടിക്ക് കല്യാണം കഴിച്ച് പോയത് എനിക്ക് ഇഷ്ടമല്ല. ഇതില് പൂക്കട്ടവളുടെ തങ്കച്ചി മാമിയാർ മരിച്ചത് ഇവളെന്തിനു പോണം? എനിക്കിത് ശരിയായിട്ട് തോന്നുന്നില്ല സുധാ. നമ്മുടെ മോള് കൊഞ്ചം കൊഞ്ചമാ നമ്മ കൈവിട്ട് പോற മാതിരി എനിക്ക് തോന്നുന്നു. ഇപ്പോ ഇത് പേസി എന്നെ ഏട്ടാ പ്രയോജനോ? ശ്രുതി രവിന്റെ അടുത്ത് സംസാരിക്കുന്നുണ്ടോ? ഇല്ല ഏട്ടാ, എനിക്കൊന്നും അറിയില്ല. രവി എപ്പോഴും ഹോട്ടൽ പെണ്ണു കൂടെ ഹോസ്പിറ്റലിൽ ഇരിക്കാറേ. പിന്നെങ്ങനെ ശ്രുതിയായിട്ട് സംസാരിക്കുന്നത്? അറിയില്ല ഏട്ടാ. സാർ ഇരി വരാ. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள எதுக்கு வீட்டுக்கு வந்த? இல்ல சார், கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு, அதான். சரி, இந்தா.
என்ன சார் இது இவ்வளவுதான் கொடுக்குறீங்க? உங்களுக்காக ஹோட்டல் அரிச்சிருக்கிறோம், வீட்டுல போய் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் சார், எங்களை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க சார். பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணா வெளியே வர முடியாது சார். நீங்க செஞ்ச வேலைக்கு இதுவே அதிகம் சார். இன்னொரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. அவ்வளவுலாம் தர முடியாது, வேணா 5,000 ரூபாய் தர. சார் கட்டுப்படி ஆகுது சார், இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க சார், நீங்கன்றதால செஞ்சோம். சரி சரி, இந்த புடி, நீங்க போங்க. வரேன் சார், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார். சரியா? சரி வாடா. அப்போ நீத்தோட ரெஸ்டாரண்ட் எரிச்சது, அவ காலை உடைச்சது உங்க வேலை தானே ஆச்சா? சொல்லுங்க ஆச்சா, நீங்க தான் அப்படி பண்ண சொன்னீங்களா? இல்ல மோளே, அது பின்ன நீங்க இல்லனா அப்புறம் எதுக்கு அவங்க வந்து பணம் வாங்கிட்டு போறாங்க? நான் அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் ஆச்சா இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? അതേ മോളെ, ഞാൻ தான் செஞ்சது. ഒരു അച്ഛന്റെ വേദന നിനക്ക് പറഞ്ഞാ അറിയില്ല. அவ காலை உடைச்சு படுக்க வைக்கலனா நின்ற வாழ்க்கை அந்த பொண்ணு கெடுத்திருப்பேன். அதான் பண்ணது. நீங்க சொல்ற ரீசன் ஸ்டூபிடா இருக்காச்சா? ஸ்ருதி, நீ அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னதே எங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் எங்களை மீறி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப அதுல ஒரு பிரச்சனைனா எங்களை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? போதும், நிறுத்து. உங்களால இப்ப எனக்கும் ரவிக்கும் இருக்கிற பிரச்சனை பெருசாகதான் போகுது. ஏன் பைத்தியக்காரத்தனமா பண்ணீங்க? நான் ரவி கூட சேர்றதுக்காக நீங்க இப்படி பண்ண மாதிரி தெரியல. நான் அவனை விட்டு பெர்மனண்டா பிரியறதுக்காக இப்படி செஞ்சிருக்கீங்க. இல்ல மோளே, நீ தோ ரவி விட்டு பிரிக்கதான் இதெல்லாம் நான் செஞ்சேன். வேணாச்சா, இப்ப இதனால ரவி மொத்தமா என்னை விட்டு பிரிய போறான். Are you happy now? அந்த பையன் என்னங்க பண்ணுவான்? பெத்த அம்மாவை ஒருத்த கார் ஏத்தி கொன்னு இருக்கான். கொன்னவனோட ஃப்ரெண்ட் இவன். எப்படி இவனை அவன் அம்மாவை பார்க்க விடுவான்? அதோட ஆல்ரெடி அவனுக்கு இவனுக்கும் செட்டே ஆகாது. இவனை பார்த்தா அவனுக்கு கோவம் தான் வரும். அவன் பண்ணதாங்க கரெக்ட். விஜயா, அருண் இப்ப இருக்கிற நிலைமையில அவனால எதையும் யோசிக்கவே முடியாது. உனக்குமா புத்தி வரல? அதானே, என்னைக்கு நீங்க இவன் மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான். அதனாலதான் இவன் இப்படி இருக்கான். ஆனா 2 பேரும் ரொம்ப நல்ல ஜோடிங்க. அந்த பார்லர்காரி செஞ்ச ஃப்ராடு வேலையை இவன் மறைச்சா. இப்ப ரவி வாழ்க்கை இதுங்களால நட்டாத்துல நிக்குது. கடைசியில இவன் சகலையோட அம்மாவோட உயிரே போயிடுச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க அத்தை? காரை ஓட்டிட்டு போனது செல்வம் அண்ணா. அவர் பண்ணதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? மொத்த பழிய இவர் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. ஓஹோ, மேடத்துக்கு கோவம் வேற வருதோ? ஒரு உயிர் போயிருக்கு அத்தை, நாங்களே அந்த கவலையில இருக்கோம். இப்ப கூட நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இதுவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அருண் மற்றும் சீதா எப்படி முத்து மற்றும் மீனாவை அவமதித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தினார்கள் என்பதை. அது மட்டுமல்லாமல் நீத்து நடத்தும் ரெஸ்டாரண்டில் தீ வைத்ததும் நீத்துவின் கால்களை உடைத்ததும் யார் என்ற உண்மையையும் முத்து தானாகவே கண்டுபிடித்து விட்டான். அதே நேரத்தில் நீத்துவும் இறுதியாக ஸ்ருதியிடம் சென்று மன்னிப்பு கேட்டு சமூக ஊடகங்களில் வீடியோ பதிவிட்டு முழு உண்மையையும் ஒப்புக்கொள்கிறாள். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா பொய்களும் ரகசியங்களும் வெளிச்சத்திற்கு வர சிறகடிக்கா ஆசை கதை என்பது மிகவும் அபாயகர திருப்பு முனையில் வந்து நிற்கிறது. ஆனால் இவற்றிற்கிடையில் அதிகமாக வேதனைப்படுவது நமது சுந்தரம்தான். முத்துவின் காரணமாக அல்ல, சூழ்நிலைகளின் காரணமாக இன்று சிறை கம்பிகளுக்குள் அழுகிக் கொண்டிருக்கிறான். வரவிருக்கும் எபிசோடு முழுக்க திருப்பங்களும் உணர்ச்சிகளும் நிரம்பியதாக இருக்கப் போகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் முன் நீங்கள் இன்னும் சீரியல் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுந்தரத்தின் நிலையை பார்த்து உங்களுக்கு உண்மையிலேயே மனம் வருந்தினால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்கள். கதை மீண்டும்
மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்புகிறது. அங்கு அருண் கோபத்தில் பைத்தியமாகி முத்துவை வீட்டை விட்டு வெளியே தள்ள முயற்சிக்கிறான். அருண் கத்திக்கொண்டு என் அம்மாவின் மரணத்திற்கு முழுக்க முழுக்க முத்துவே காரணம் என்று சொல்லுகிறான். அருணின் கோபம் உச்சத்தை எட்ட அவன் முத்துவை அடிக்க தயாராகிறான். அப்போது முத்து கைகளை கூப்பி தான் எந்த பாவமும் செய்யவில்லை என்றும் சத்தியமாக எதுவும் தவறு செய்யவில்லை என்றும் கூறுகிறான். ஆனால் அருணுக்கு முத்துவின் வார்த்தைகளில் ஒரு கணமும் நம்பிக்கை இல்லை. அவன் நீ நேரடியாக இதை செய்யவில்லை என்றாலும் உன் நண்பன் சுந்தரம்தான் இந்த விபத்துக்கு காரணம், அதற்கும் நீயே காரணம் என்று சொல்கிறான். முத்து முன்பும் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறான் என்பதை அருண் நினைவுபடுத்தி இப்போது ஒருவரின் உயிரே போய்விட்டது என்று குற்றம் சாட்டுகிறான். இதற்கிடையில் மீனா அழுது கொண்டே அருணின் முன் கைகளை கூப்பி நிற்கிறாள். இந்த நேரத்துல இப்படி பேசுறதால பயனில்ல, ஒருமுறை அமைதியாக யோசியுங்கள். முத்து உண்மையிலேயே இப்படி செய்யக்கூடியவனா என்று கேட்கிறாள். அப்போது சீதா அங்கு வந்து மீனாவின் பேச்சால் முற்றிலும் சலித்திருக்கிறாள். முத்து மற்றும் மீனாவின் நடிப்பை இனி பார்க்க முடியாது என்றும் இவர்கள் எப்போதாவது திருந்துவார்களா என்றும் கேட்கிறாள். சீதாவின் கேள்விகளுக்கு மீனாவிடம் பதில் இல்லை. முத்து இப்படிப்பட்ட மனிதன் அல்ல என்றும் விபத்து நடந்த நேரத்தில் தானே அங்கு இருந்ததாகவும் கூறுகிறாள். சத்தியமாக எதுவும் நடக்கவில்லை என்று மீனா சொல்கிறாள். அப்போது முத்து அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்து இந்த விபத்துக்கு பொறுப்பு நான் தான் என்று சொல்லிவிடுகிறான். இந்த வார்த்தையை கேட்டதும் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் மின்சாரம் தாக்கிய மாதிரி ஆகிறது. மீனா அதிர்ச்சியுடன் முத்து என்ன பேசுறான் என்று கேட்கிறாள். அப்போது முத்து உடைந்து ஆமாம், இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் நான் தான், சுந்தரம் செய்த அனைத்துக்கும் அடிப்படை நான் தான் என்று சொல்கிறான். அதை சொல்லிக்கொண்டே தன்னை தானே அடித்துக்கொண்டு கதறி அழுகிறான். அப்போது அண்ணாமலை ஓடி வந்து என்ன நடந்தது என்று கேட்கிறான். முத்து அழுதபடி அந்த நாள் அவனுக்கும் ரவிக்கும் சண்டை ஏற்பட்டதாக கூறுகிறான். கோபத்தில் சுந்தரத்தை கடுமையாக பேசியதாகவும் அதனால் சுந்தரம் கோபத்தில் காரை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் சொல்கிறான். அந்த நேரத்தில் அருணின் அம்மா சாலையில் வந்ததாகவும் வேகமாக வந்ததால் விபத்து ஏற்பட்டு அந்த இடத்திலேயே உயிர் இழந்ததாகவும் கூறுகிறான். இதை கேட்டதும் அருணின் கோபம் மேலும் அதிகரிக்கிறது. இது எல்லாம் நாடகம் என்றும் புதிய கதைகளை உருவாக்குகிறார்கள் என்றும் கூறுகிறான். சீதாவிடம் கத்தி முத்து மற்றும் மீனாவை உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பச் சொல்றான். இல்லையெனில் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்கிறான். அந்த நேரத்தில் அருணின் போலீஸ் நண்பனும் டீக்கடை நண்பனும் அங்கு வருகிறார்கள். முத்துவை பார்த்தவுடன் அவனை அடிக்க முன்னேறுகிறார்கள். முத்து ஒருமுறை அருணின் அம்மாவை பார்க்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறான். ஆனால் அருண் மேலும் கோபமாகி வீட்டிற்குள் கூட கால் வைக்கக்கூடாது என்று மிரட்டுகிறான். அருணின் நண்பர்கள் சேர்ந்து முத்துவை கொடூரமாக அடிக்கிறார்கள். அப்போது அண்ணாமலை ஓடி வந்து கைகளை கூப்பி தன் மகனை விட்டுவிடுமாறு கெஞ்சுகிறான். தள்ளு முள்ளில் அண்ணாமலைக்கும் ஒரு அறை விழுகிறது. இதை கண்டதும் அருணுக்கு சற்று புத்தி வந்து நண்பர்களை நிறுத்தி அண்ணாமலையிடம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் முத்துவின் பொறுமை எல்லை தாண்டி விடுகிறது. நான் இதுவரை எதுவும் தப்பு செய்யவில்லை, ஆனால் எங்க அப்பாவை அடித்து விட்டீங்கள், இனி யாரையும் விடமாட்டேன் என்று சத்தியம் செய்து கோபத்தில் அங்கிருந்து சென்று விடுகிறான். மீனாவும் அவனை தொடர்ந்து சென்று சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாள். முத்து தன் அப்பாவை அடித்த போது எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று கேட்கிறான். இதற்கிடையில் மீனா அருணின் அம்மாவை பார்க்க முயன்ற போது சீதா அவளை தடுத்து இன்னும் என்ன நாடகம் பார்க்க வந்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். தாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை என்று மீனா சொன்னாலும் சீதா எதையும் கேட்க தயாராக இல்லை. சிறிது நேரத்தில் ஸ்ருதி மற்றும் அண்ணாமலையும் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். இங்கே முத்து கோபமும் வேதனையும் கொண்டு தனது கடையில் அமர்ந்து மது அருந்துகிறான். மயக்கத்தில காரை எடுத்துக்கொண்டு நேராக நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறான். அங்கு யாரும் இல்லாததால் ரவிக்கு போன் செய்து நீத்து பற்றி கேட்கிறான். முத்து குடித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ரவி போனை வைக்கச் சொல்கிறான். ஆனால் முத்து நீத்துவின் காரணமாக தான் தனது நண்பன் இன்று சிறையில் இருப்பதாக அழுது சொல்கிறான். ஒரு உயிர் போய்விட்டது என்றும் கூறுகிறான். முத்துவின் நிலையை பார்த்து ரவியின் மனமும் உருகுகிறது. முத்து ரெஸ்டாரண்டில் தீ வைத்ததும் நீத்துவின் காலில் ஏற்பட்ட காயமும் எல்லாம் தன்னுடைய திட்டம்தான் என்று சொல்கிறான். இதை கேட்ட ரவி கோபமடைந்து ஒருவர் இவ்வளவு கீழே விழ முடியுமா என்று கேட்கிறான். ஆனால் முத்து தான் உண்மை பேசுகிறேன் என்றும் அதை நிரூபிப்பேன் என்றும் மீண்டும் மீண்டும் சொல்கிறான். போனை வைத்த பிறகு ரவிக்கும் நீத்து மீது சந்தேகம் உருவாகிறது. அவன் நீத்துவை சந்திக்க மருத்துவமனைக்கு செல்கிறான். நீத்து முதலில் மறுத்தாலும் மெதுவாக உண்மை வெளியில் வருகிறது. அந்த நேரத்தில் முத்து மருத்துவமனையில் மறைந்து டாக்டர் மற்றும் நீத்து பேசுவதை கேட்டு விடுகிறான். நீத்துவின் ஆபரேஷன் மற்றும் காயம் எல்லாம் பொய் என்பதை தெரிந்து கொள்கிறான். கோபத்தில் நீத்துவின் முன் வந்து அவளின் பொய்யை பிடிக்கிறான். அதே சமயம் ரவியும் அங்கு வந்து உண்மையை கேட்டு முற்றிலும் உடைந்து விடுகிறான். ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடவில்லை என்றால் அனைத்தையும் உலகிற்கு வெளிச்சம் போடுவேன் என்று நீத்துவை மிரட்டுகிறான். பயத்தில் நீத்து அனைத்தையும் ஒப்புக்கொண்டு சமூக ஊடகங்களில் வீடியோ பதிவிடுகிறாள். வீடியோ வைரலாகி மக்கள் நீத்துவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ரவியும் ஸ்ருதியும் இடையிலான தவறான புரிதல்கள் முடிவுக்கு வருகின்றன. ஆனால் முத்து இன்னும் உள்ளுக்குள் உடைந்தே இருக்கிறான். தனது காரணமாக நண்பன் சிறையில் இருப்பதற்காக அவன் மனம் வலிக்கிறது. அருணும் தன் அம்மாவை இழந்த வேதனையில் தனியாக அமர்ந்திருக்கிறான். இப்போது கேள்வி இதுதான், மீனா மற்றும் சீதா மீண்டும் ஒன்றாகுவார்களா? அருண் ஒரு நாள் முத்துவை மன்னிப்பானா? சுந்தரத்திற்கு நீதி கிடைக்குமா
தெரியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் வரவிருக்கும் எபிசோடுகளில் தெரியும். முத்து அங்கிருந்து கோபமா கிளம்பி போன பிறகும் அவனோட மனசு சுத்தமா அமைதியா இல்ல. அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னாலதான் சுந்தரம் ஜெயில கிடக்குறானா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி அவனை உள்ளுக்குள்ள நொறுக்க ஆரம்பிச்சிருது. வெளியில காட்டிக்க மாட்டேன்னு நினைச்சாலும் மனசு முழுக்க முழுக்க உடைஞ்சு போயிருக்கு. அதே நேரத்துல மீனாவும் ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. முத்து இந்த கோபத்துல ஏதாவது பெரிய முடிவு எடுத்துடுவானோ அப்படிங்கிற பயம் அவளை விட்டு போகவே இல்ல. அவன் பின்னாடியே போய் முத்து இப்படி கோபப்பட்டு குடிச்சிட்டு இருக்கிறது நல்லதில்லன்னு சொன்னாலும் முத்து அவளோட வார்த்தைய கூட கேக்குற நிழல் இல்ல. என்னால எங்க அப்பாவையே அடிச்சாங்க மீனா, இனிமே சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அண்ணாமலை மட்டும் வீட்டுக்கு வந்ததும் ரொம்பவே உடைஞ்சு உட்கார்ந்துட்டே இருக்காரு. என் பையன் பண்ணாத தப்புக்கு இவ்வளவு பெரிய பழி விழுந்துருச்சேன்னு நினைச்சு கண் கலங்குறாரு. அண்ணாமலைக்கு ஒரே பயம், முத்து இந்த கோபத்துல தப்பான பாதைக்கு போயிடுவானோன்னு. இதே சமயம் அருண் வீட்டுல நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. அம்மாவை இழந்த துக்கம் ஒரு பக்கம், அந்த மரணத்துக்கு காரணம் யாருன்னு தெரியாத குழப்பம் இன்னொரு பக்கம். அருண் வெளியில கோவமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவனும் உடைஞ்சுதான் கிடக்குறான். சீதா அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினாலும் அருண் யாரோட வார்த்தையையும் கேட்கிற மனநிலையில இல்ல. என்னால எங்க அம்மாவை காப்பாத்த முடியலன்னு ஒரே வருத்தம். இதே நேரத்துல ஜெயில்ல இருக்கிற சுந்தரம் தினமும் தினமும் ஒரே நினைப்புல தான் இருக்கான். நான் பண்ணாத தப்புக்காக ஏன் இங்க இருக்கேன்? அவனுக்கு முத்து மேல கோபம் இல்ல, ஆனா வாழ்க்கை மேல கோபம். நான் மட்டும் அந்த நாள் கார் எடுக்காம இருந்திருந்தா நினைச்சு நினைச்சு அவன் மனசு நொறுங்குது. அங்க நீத்துவோட நிலைமை இன்னும் மோசம். சோசியல் மீடியாவுல போட்ட வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு அவளுக்கு எங்க போனாலும் அவமானம் தான். ரோட்ல நடக்கும்போது கூட மக்கள் சுட்டி காட்டுறாங்க, இவதான் அந்த பொய் நாடகம் ஆடியவன்னு பேசிக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்னும் நீத்துவோட மனச குத்திக்கிட்டே இருக்கு. ரவி மட்டும் இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ள ரொம்பவே கோபமா இருக்கான். நான் எப்படி இவ்வளவு நாள் இவளை நம்பினேன்னு அவனுக்கே அவன் மேல கோவம். அதே நேரத்துல ஸ்ருதி மேல அவனுக்கு கில்ட். நான் அவளை சந்தேகப்பட்டதே பெரிய தப்புன்னு உணர ஆரம்பிக்கிறான். அதனாலதான் நேரா ஸ்ருதி வீட்டுக்கே போய் அவளோட அப்பா அம்மா முன்னாடியே மன்னிப்பு கேக்குறான். ஸ்ருதி வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவளுக்கும் வலி இருக்கு. நம்பிக்கை உடையறது எவ்வளவு கஷ்டம்னு அவளுக்கு இப்பதான் புரியுது. ஆனா அவள் ஒரு முடிவு எடுத்துடுறா. இனிமே எந்த பொண்ணோ எந்த ஆணோ யாருமே அவளோட வாழ்க்கையில விளையாட விடக்கூடாதுன்னு. இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல முத்து மட்டும் தனியா நிக்கிறான். அவன் மனசுக்குள்ள ஒரே தீர்மானம், சுந்தரத்தை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும். அதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான். சட்டத்துக்கு எதிரா போனாலும் சரி உண்மை வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் காலை முத்து நேரா ஒரு வக்கீல சந்திக்க போறான். நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றான். வக்கீல் கவனமா கேட்டு முடிச்சிட்டு, உண்மையில நீங்க சொல்றது சரினா இந்த கேஸ் திரும்ப ரீஓபன் ஆகும்னு சொல்றார். ஆனா அதுக்கு சாட்சிகள் தேவைன்னு சொல்றார். அந்த வார்த்தை கேட்டதும் முத்து மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. சாட்சி யாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுக்கு அந்த டீ கடை சம்பவம் நினைவுக்கு வருது. அருணோட ஃப்ரெண்ட் அந்த டீ கடைக்காரன். அவன் ஏதோ மறைக்கிற மாதிரி நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. முத்து உடனே அந்த டீ கடையை தேடி போறான். ஆனா அவனை பார்த்ததும் அந்த ஆள் பயந்து நடுங்குறான். நான் எதுவும் தெரியாது சார்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். முத்து அவனை மிரட்டாம அமைதியா, ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு இன்னசென்ட் ஜெயில இருக்கான்னு சொன்னதும் அந்த டீ கடைக்காரன் உடைஞ்சு போறான். அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த நாள் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முன்னாடி அந்த கார் ஏற்கனவே டேமேஜ்ல இருந்துச்சுன்னு. இந்த வார்த்தை கேட்டதும் முத்துவுக்கு தூக்கி வாரி போடுது. அன்னு கேட்க, அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே யாரோ டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். இதை கேட்டதும் முத்துவுக்கு புரிஞ்சிடுது, இது சிம்பிள் ஆக்சிடென்ட் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட விஷயம். இப்ப சந்தேகம் மீண்டும் நீத்து மேல போகுது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பேரும் முத்து மனசுல ஓடுது, சீதா. ஏன்னா நீத்து இவ்வளவு பெரிய விஷயத்த தனியா செய்ய முடியுமா, இல்ல யாரோ பின்னாடி இருந்து அவளை யூஸ் பண்ணினாங்களா அப்படிங்கிற கேள்வி முத்து மனச கூடைய ஆரம்பிக்குது. வெளியில எல்லாருக்கும் நல்லவளா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவளுக்கு பயம், எங்க ஏதாவது முத்துவுக்கு தெரிய போச்சோன்னு. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடி அந்த கார் பத்தி கடைசியாக பேசினது சீதா தான். முத்து இப்ப 2 வழியில போராடுறான். ஒண்ணு, சுந்தரத்தை காப்பாத்தணும். இன்னொன்னு, உண்மையான குற்றவாளியை வெளிக்கொணரணும். இதுல யாராவது ஒருத்தர் அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா கூட அவன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். இதையெல்லாம் தீர்மானிக்க போறதுதான் அடுத்தடுத்த எபிசோட்கள்.